Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் மெடிசனில் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்கிற ஒரு டாபிக் bronchitis அப்புறம் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா bronchitisனால் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏர் போகும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம இன்ஹேல் பண்ணுறோம்ல த்ரூ நேசல் பேசேஜ். ஸோ அதுலேருந்து நம்ம லங்ஸுக்கு போகிற அந்த பேசேஜ், ஸோ இந்த bronchial டியூப் அது வழியாக தான் நம்மளுக்கு வந்து ஏர் வந்து ஆல்வியோலிக்கு வந்து போகும். ஸோ அந்த டியூப் வந்து வீங்கிறது தான் வந்து bronchitis. அது எதனால் வீங்குது அப்படின்னா சில வைரஸஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் எதை காஸ் பண்ணது அந்த ஏஜென்ட்டு, ஸோ அவங்களால வந்து அது வீங்கி போகுது. ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த bronchus. அந்த டியூப் வந்து வீங்கி இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா bronchitis அப்படின்னு சொல்லுவோம். பேத்தாலஜிக்கல் கண்டிஷன். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா bronchial டியூப்ல இருக்கிற மியூக்கோசல் மெம்பரேன் வந்து வீங்கிடுது. ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆகிடுது, இதனால காஃப் வருது. ஓகே, ஸோ இதான் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ப்ராப்பராக பார்க்கலாம். ஸோ bronchitis அப்படின்றது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லீனிங் ஆஃப் த bronchial டியூப். ஸோ bronchial டியூபோட லீனிங், அதான் அந்த மியூக்கஸ் மெம்பரேன் இருக்குல்ல, அது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுது. விச் கேரி ஏர் டு தி லங்ஸ். இதுதான் வந்து ஏர் வந்து லங்ஸ் கொண்டு போகும் அப்படின்ற சொல்லியிருந்தேன். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வீங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டியூப் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நேரோ ஆகிடுது. அதாவது நேரோ அப்படின்னா குறுகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல குறுகிடுச்சு அப்படின்னா நம்ம பாடி என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து ஃப்ளூயிட்ஸை செக்ரீட் பண்ண ஆகும். ஓகே, ஸோ அந்த ஃப்ளூயிட்ஸ் செக்ரீட் இன்ஃப்ளமேட்டரி ஃப்ளூயிட்ஸ். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஒரு இடத்துல ஆயிடுச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஃப்ளூயிட்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளூயிட்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து காஃப் மியூக்கஸ் வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இதான் டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி இயர் வந்து அக்யூட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அக்யூட்டு க்ரோனிக் அப்படின்னு ரெண்டாக போய்ப்பாங்க. ஸோ அக்யூட் ஸ்டேஜில் 5% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் த 5 இயர்ஸ், அந்த 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டர் அடல்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஸ் காமன் தான் சொல்லியிருக்காங்க, பட் மோர் சீரியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ். ஸோ இதில் வந்து 2 டைப்பை பிரிச்சிருப்பாங்க, அக்யூட்டு க்ரோனிக் அப்படின்னு 2 பிரிப்பாங்க. ஸோ நான் அக்யூட்டுக்கு நான் இங்கே வந்து தனித்தனியாக கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் காசஸ்லாம் கொடுக்கல. ஸோ அக்யூட்டுக்கு ஒரு சில காசஸ் இருக்கும், க்ரோனிக்கு ஒரு சில காசஸ் இருக்கும், அதுக்கு தேவையான ஒரு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்தே கொடுத்துட்டேன். ஸோ ஓகேவா, டெஃபினேஷன், டியூரேஷன், காசஸ், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்கேன், ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ நீங்கள் எழுதுறதுக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அக்யூட்டுக்கு தேவையான காசஸ், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், டியூரேஷன், அதே மாதிரியே வந்து க்ரோனிக் கொடுத்துருக்கேன். ஸோ ஷார்ட் டைம் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த bronchi. ஸோ இந்த bronchial டியூப் வந்து ஒரு சில டேஸ், ஒரு சில வீக்ஸ்க்கு மட்டும் அது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும், ரெக்கவரி ஆகிடும். ஸோ யூஸ்வலாக வந்து இன்ஃபெக்ஷனால், ஸோ இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ஆகலை, ஸோ அதனால் வரதான் வந்து அக்யூட் bronchitis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் டேர்ம் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த bronchus. ஸோ இது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா 2 to 3 வாரம் இருக்கும். ஸோ இது எதனால் வருது, வைரல் இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளூயன்ஸா, ரைனோ வைரஸ், அடினோ வைரஸ், ஸோ இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வருது. நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்மோக்குக்கு எக்ஸ்போஸ் ஆகுறது, டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறது, ஃபர்ம்ஸ், அதுக்கப்புறம் ஏர் பொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம், இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ்க்குலாம் நம்ம வந்து எக்ஸ்போசர் ஆகிறதுனால வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து காஃப் இருக்கும். ஓகேவா, சடன் ஆன்செட் ஆஃப் காஃப், உடனே வந்து காஃப் ஆரம்பிச்சிச்சு வந்ததுலேருந்து. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃபீவர் இருக்கும், அதுக்கப்புறம் சோர் த்ரோட் இருக்கும், செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், ஃபெட்டிக், ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, சில நேரத்தில் வீசிங் கூட வரலாம், அண்ட் மூச்சுற கஷ்டமாக சில நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அக்யூட் bronchitis. ஸோ அக்யூட் bronchitisனால் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், இது வந்து ஷார்ட் டேர்ம் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த bronchus வந்து ஒரு 2 to 3 வாரத்துக்கு வந்து வீக்கமாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி ஆகிடும். ஸோ இது எதனால் வருது அப்படின்னா வைரல் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக்கு, டஸ்ட்டு, ஃபர்ம்ஸ், இதுக்கெல்லாம் எக்ஸ்போசர் ஆகிறதுனால வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்தால் வந்து காஃப் இருக்கும், ஃபீவர் இருக்கும், தொண்டை வலி இருக்கும், அதுக்கப்புறம் செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப வந்து சோர்வாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம வைரஸ் நம்ம பாடிக்குள்ளே போயிட்டனாலே அங்கே அது இம்யூன் சிஸ்டத்துக்கு ஒரு பேட்டில் மாதிரி நடக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஃபெட்டிக்காக இருப்போம். நெக்ஸ்ட் சில நேரத்தில் வீசிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களுக்குலாம் வீசிங் வரும், அதுக்கப்புறம் மூச்சு விட முடியாது. ஓகே, ஸோ ரொம்ப நேரோவாக போயிடுச்சு அப்படின்னா மூச்சு விட முடியாது சில பேருக்குலாம். நெக்ஸ்ட் இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டும் நான் இதிலே கொடுத்துட்டேன். ஸோ சிம்டோமேட்டிக் ரிலீஃப், ஹைட்ரேஷன், நிறைய தண்ணி அவங்களுக்கு குடிக்க வைக்கலாம், ஹாட் வாட்டர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நல்ல அடிக்வேட் ரெஸ்ட் கொடுக்கலாம், ஸ்டீம் இன்ஹலேஷன், அதாவது ஆவி பிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் செஞ்சனாலே அக்யூட் bronchitis வந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். ஸோ வந்து ஆன்டிபயோட்டிக்ஸு, அதுக்கப்புறம் பேராசிட்டமால் நம்ம சாப்பிடுவோம்ல, ஸோ பேராசிட்டமால், ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா
க்ரோனிக் ப்ராங்கடைட்டிஸ். ஸோ க்ரோனிக் அப்படின்றதுனாலே வந்து க்ரோனிக்னாலே வந்து ரொம்ப நாள் இருக்காது, 2 மந்த்ஸ்க்கு மேலே 2 to 3 மந்த்ஸ்க்கு மேலே வந்து அது கண்டினியூ ஆகிட்டு போணுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம க்ரோனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப இதாக தான் இருக்கும், கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ க்ரோனிக் ப்ராங்கடைட்டிஸ் அப்படின்றது வந்துன்னா ப்ரொடக்டிவ் காஃப் லாஸ்டிங் அட்லீஸ்ட் 3 months இன் 2 consecutive years. அதாவது ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி வரும். ஓகே, அந்த காஃப் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி வருது, அது வந்து 3 மாதம் மேலே வருது அப்படின்னா அது வந்து க்ரோனிக் ப்ராங்கடைட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியூ டு லாங் டேர்ம் இரிட்டேஷன் ஆஃப் ஏர்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து இந்த ஏர்வே வந்து சும்மா அடிக்கடி வந்து இரிட்டேட் ஆகிட்டே இருக்குது. இது நம்ம ஃபேக்டர்ஸ் படித்தோம்ல. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிகரெட் ஸ்மோக்கிங், நம்ம சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு, ஃபர்ம்ஸு, ஏர் பொல்யூட்டன்ஸ். ஸோ இதுக்கு வந்து ரெகுலராக வந்து நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரிலாம் ஒர்க் பண்ணாங்க, இல்லை ஏதாச்சும் பொல்யூஷன் இருக்கிற ஏரியாலாம் ஒர்க் பண்ணாங்க, இண்டஸ்ட்ரி அந்த மாதிரிலாம்னா எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், கண்டினியூ நம்மளோட லங்ஸில் இருக்கிற அந்த டியூப் வந்து இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இரிட்டேட் ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னா அது இந்த மாதிரி க்ரோனிக் ப்ராங்கடைட்டிஸ்க்கு வந்து விட்டுடும். நெக்ஸ்ட் வந்து சும்மா வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸு, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸு இந்த மாதிரிலாம் வரதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த க்ரோனிக் ப்ராங்கடைட்டிஸ் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பெர்சிஸ்டன்ட் காஃப் இருக்கும். அதாவது பெர்சிஸ்டன்ட் தொடர்ந்து காஃப் இருந்துக்கிட்டே இருக்கும், அது கூட சளியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸ்பூட்டமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பீனியா அப்படின்றது வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், அதாவது மூச்சோட கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீசிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைனோசிஸ் அப்படின்னா ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப காமன் கிடையாது, அன்காமன் தான். சிவியர் கேசஸில் தான் வந்து இது மாதிரி ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபெட்டிக், சோர்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வந்து அக்யூட் அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஒரு அக்யூட் ஷார்ட் டேர்ம் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும் இந்த ப்ராங்கியல் டியூப். ஆனால் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 மாதத்துக்கு மேலே இருக்கும். அது கண்டினியூவாக அந்த ஏர் இரிட்டேட் ஆக 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 என்ன ஆகும் அப்படின்னா அது நல்ல வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகி இன்ஃப்ளமேட்டிவ் ஃப்ளூயிட்ஸ்லாம் வந்து உள்ளே சேர்ந்ததுனால நல்ல இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஏர்வேல ப்ராப்ளம் வரும், வீசிங் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதான் க்ரோனிக் ப்ராங்கடைட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா பல்மனரி ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோர் பல்னேல், அதாவது ரைட் ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறது. நெக்ஸ்ட் ரெக்கரண்ட் சும்மா இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் காம்ப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ண சொல்லலாம். ப்ராங்கியோ டைலேட்டர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மெடிசின்ஸ் கொடுக்கலாம், ப்ராங்கியோ டைலேட்டர்ஸ் கொடுக்கலாம். ப்ராங்கியோ டியூபை வந்து இந்த டியூப் இருக்குள்ள அதை டைலேட் பண்ணுறதுக்காக சில மெடிசின்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் டேப்லெட்ஸ் ஆர் கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் தெரப்பி, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து வீசிங்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ இன்னும் வந்து இந்த டிஸ்பீனியா இருக்கிறதுனால நம்ம ஆக்சிஜன் தெரப்பி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பல்மனரி ரீஹேப் கொடுத்துருக்காங்க, பல்மனரி ரீஹேப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டயக்னோசிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்டர் கிட்ட போவோமா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போனோன்னு நம்ம வந்து அவங்க செக் பண்ணுவாங்க டாக்டர். ஸோ அவங்க நம்மளோட லங்ஸ் சவுண்ட்ஸை வந்து ஹியர் பண்ணுவாங்க, யூஸிங் செத்தை வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த சவுண்டை வச்சு என்ன டைப் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ வீசிங் இருக்கா ஆர் கிராக்கிங் சவுண்ட்ஸ் இருக்கா, ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. இது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பழக்க வழக்கம் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்களா, இல்லை இது எத்தனை நாளாக வந்து இந்த காஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் கேட்குறதா மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்தால் அது நிமோனியா இருக்கா, இல்லை வேறு ஏதாச்சும் லங் கண்டிஷன்ஸ் இருக்கா, இல்லை வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றது சொல்லுவாங்க. இல்லை ஸ்பூட்டம் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து என்ன டைப் ஆஃப் பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கு, என்ன டைப் ஆஃப் வைரஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுப்பாங்க. அதாவது ஹவு வெல் த லங்ஸ், எப்படி வந்து இந்த ஏர் ஃப்ளோலாம் கரெக்டாக போதா அந்த லங்ஸில். ஸோ அது செக் பண்ணுறதுக்கு பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் சேச்சுரேஷன் டெஸ்ட், பல்ஸ் ஆக்சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சிஜன் லெவல், பிளட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு பல்ஸ் ஆக்சிமெட்ரி எடுத்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் டெஸ்ட். ஸோ பிளட் டெஸ்ட்டில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருக்கா, இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் வைரஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கா பிளட்டில் அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை வந்து டயக்னோசிஸ். இது ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செஸ்ட் டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்பூட்டம் டெஸ்ட் எடுப்பாங்க, பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு. ஸோ எல்லா ரெஸ்பிரேட்டரி ரிலேட்டடான கண்டிஷன்ஸ்க்குமே நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா காமன் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ செஸ்ட் எக்ஸ்ரே வந்து ரெஸ்பிரேட்டரினால செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்பூட்டம் டெஸ்ட் எடுப்பாங்க, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காமன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பாய்.